Hello students, welcome to our YouTube channel. SSC MTS exams ஓட நோட்டிஃபிகேஷனை நேற்று SSC ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 8326 வேகன்சியோட இந்த இயர்க்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் டைம்ஸை விட 7.5 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வேகன்சி இந்த டைம் அதிகம். ஸோ நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களால் இந்த MTS கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோவில் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜரை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 31. அது லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. சீக்கிரமாக இந்த ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள், பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுல எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. நீங்கள் வீட்டிலே வச்சு மொபைல்லையும் உங்களுடைய பிசிலையும் லேப்டாப்லையும் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிட முடியும். ஸோ ஒரு டைம் இந்த வீடியோவை கேர்ஃபுல்லாக என்னென்ன டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறோம், எதை பார்த்து அப்லோட் பண்ணணும், எதை பார்த்து உங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறது, கரெக்டான டீட்டெயில்ஸை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இது எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள், எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. அண்ட் இந்த வீடியோலேயே லைவ் ஃபோட்டோ சிக்னேச்சர்ஸ் எல்லாம் நிறைய இஷ்யூஸ் வரும், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி அப்லோட் பண்ணுறதுங்கிறதுமே ஷேர் பண்ணியிருக்கோம். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா கண்டென்ட் நாட் வெரிஃபைடு ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு தான் வரும். அது ஏன் வருது, இதெல்லாமே டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்டு வீடியோ, என்ன செலக்ஷன் ப்ராசஸ், என்ன எக்ஸாம் பேட்டர்ன், யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி என்ன, வேகன்சி எப்படி ஃபில் பண்ணுறாங்க, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்னங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் MTS எக்ஸாம்ஸ்னால் என்னங்கிற சில டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கூடிய எல்லா டவுட்டும் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். இந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐகார்ட்லையும் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த வீடியோவை கட்டாயம் பார்த்துருங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்ல உள்ள இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த கிளாஸஸ் ஜாயின் பண்ண முன்னாடி இந்த ஒரு வீடியோ பார்த்துருங்க. இந்த வீடியோவில் 100 days ஒவ்வொரு வாரமும் நீங்கள் என்ன படிக்கணும், எந்த டாபிக் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தா போதும் எக்ஸாம்ஸை இந்த லிமிடெட் டைமில் கிளியர் பண்ண முடியுங்கிறத டீட்டெயில் ஸ்ட்ராட்டஜியாக நம்ம ஒரு 100 days ஷெடியூலாக 15 வீக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஷெடியூலை சின்சியராக ஃபாலோ பண்ணி இந்த ஷெடியூலில் என்ன டாபிக் கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் இந்த கோர்ஸ்லேருந்து கவர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களால் MTS எக்ஸாம்ஸை நல்ல மார்க்கோட கிளியர் பண்ண முடியும். இந்த கிளாஸஸ்க்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 699. ஆனால் நீங்கள் இந்த MTS 10ங்கிற இந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா நீ டிஸ்கவுண்டோட ஜாயின் பண்ணிக்கிட முடியும். லிமிடெட் டைம் ஆஃபர் தான், எக்ஸாம்ஸ்க்கு டைமும் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இமீடியட்டாக ஜாயின் பண்ணி இப்போயே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமராக இருந்தீங்கன்னா 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஆல்ரெடி SSCயோட புது வெப்சைட்டில், அதாவது ssc.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆல்ரெடி 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருக்கிறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணுறதுக்கான டேரெக்ட் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் SSCயோட புது வெப்சைட்டில் நான் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன்னா, இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு டைம் நான் SSC எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன்னா, நீங்கள் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்றதை பார்த்துலாம். 10th மார்க் ஷீட் கட்டாயமாக தேவை, இல்லைனா ஜெராக்ஸ் ஆகுது தேவை, PDF ஆகுது தேவை. ஏன்னா அதுலேருந்து டேட் ஆஃப் பர்த்தையும் அதுலேருந்து உங்கள் நேம் அப்படியே காப்பி பண்ண மாதிரி என்டர் பண்ணணும். அடுத்தது 10th மார்க் ஷீட்டில் உங்களோட ரோல் நம்பர்ன்னு இருக்கும், இல்லைனா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்னு இருக்கும். இந்த 3 விஷயத்தையுமே 10th மார்க் ஷீட்டை வச்சு தான் நம்ம ஃபில் பண்ணணும். அதனால் அது கட்டாயமாக தேவை. அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு தேவை, இது ஒரு ID ப்ரூஃப் மாதிரி, இதோட நம்பர்ஸ்லாம் என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்தது ஒரு ஆக்டிவாக ஒரு மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ID இது ரெண்டுமே கையில் இருக்கணும். ஏன்னா இதில் OTP வரும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸாம் ரிலேட்டட் ஒவ்வொரு அப்டேட்டுமே, அதாவது அட்மிட் கார்டாக இருக்கட்டும், அடுத்த ஸ்டேஜஸாக இருக்கட்டும், இதில் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அது அப்ளை பண்ணுறதுக்கும் தேவை, ஃபர்தராக ஃபியூச்சர்லையும் சேஃபாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கணும், கூடவே சேர்த்து ஒரு நல்ல மொபைல், PC, லேப்டாப் இந்த 3த்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த 3மே குட் கண்டிஷனில் நல்ல இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு நல்ல கேமரா மொபைல் வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் உங்களை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும் லைவாக, அதுக்கு தேவை. ஒரு மொபைலில் நீங்கள் லேப்டாப்லையோ இல்லை PCலையோ பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல வெப் கேமரா நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்து அது சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு லெஸ் டிராஃபிக் டைம், அதாவது நிறைய பேர் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. CGLோட அப்ளிகேஷன் இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்த்து அப்ளை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா CGL அப்ளை பண்ணுறவங்களும் அப்ளை பண்ணுவாங்க. CGL 17,000 வேகன்சி இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 வேகன்சி இருக்குது. இந்தியா முழுக்க எல்லாரும் அப்ளை பண்ணுறாங்கன்னா சர்வர் பிஸியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும், ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சர்வர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ சர்வர் ரொம்ப ஸ்டார்டிங் டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்தது உங்களோட சிக்னேச்சரை ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் போட்டு அதையுமே ஸ்கேன் பண்ணி கையில் வச்சுக்கிடணும். அது என்ன மாதிரி இருக்கணுங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி நீங்கள் வச்சுக்கிடணும். அடுத்தது
நீங்க எந்த ஸ்டேட்ல உள்ள போஸ்ட்டுக்கெல்லாம் ப்ரிஃபர் பண்ண போறீங்கன்ற அந்த லிஸ்ட்டையுமே நீங்க எடுத்து வச்சுக்கணும். அதை எப்படி எடுக்கிறதுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்றோம். ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்றது மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் ஒரு பாஸ்வேர்டு வந்து கிடைக்கும். இது ரெண்டுத்தை வச்சு தான் நீங்கள் எஸ்எஸ்சியோட வெப்சைட்ல ஃபியூச்சரை லாகின் பண்ணி வேற எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், மார்க்கை பார்க்கறதா இருக்கட்டும், ரிசல்ட்டை பார்க்கறதா இருக்கட்டும், இது மூலமாக தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டுங்கிறது உங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்து தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது ஒரு ஐடி கார்டு மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், இதுதான் எஸ்எஸ்சியோட புது வெப்சைட்டு. இந்த வெப்சைட்ல தான் இனிமேல் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓல்டு வெப்சைட் ssc.nic.in இருக்கும். அதில் இனிமேல் எந்த ஒரு இதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதில் நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணக்கூடாது. ஸோ ssc.government.in இந்த வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லிங்க் போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் லாகின் ஆர் ரிஜிஸ்டர் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமர்ஸுங்கிறனால இல்லை ரிஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணுங்க. நியூ யூசர் ரிஜிஸ்டர் நம்ம அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க. இந்த மாதிரி 4 இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். பர்சனல் டீடைல்ஸு, பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும், அடிஷனல் டீடைலு, டிக்ளரேஷன். இந்த 4 இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதில் கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த பேஜ் வரும். ஃபர்ஸ்ட் பர்சனல் டீடைல்ஸை நீங்கள் என்டர் பண்ணணும். பர்சனல் டீடைல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் ஃபர்தராக நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் ஃபில் பண்ண டீடைல்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதில் ஃபில் ஆகி உங்கள் அப்ளிகேஷனுடைய 50 to 60% ஆஃப் த ஜாப்ங்கிறது இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஃபில் பண்ணுற டீடைல்ஸுமே ஃபில் பண்ணிடும். அதனால இந்த இடத்துல ரொம்ப கவனமாக ஃபில் பண்ணணும். நல்லா கவனிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்கும். எல்லார்ட்டையும் ஆதார் கார்டு இருக்கும். எஸ்ன்னு கொடுத்துட்டு ஆதார் கார்டோட நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணுறதுக்கு திரும்ப ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து கேட்கும். ஐடி ப்ரூஃப்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் நிறைய காட்டும். இதுலையுமே நீ ஆதாரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆதாரை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆதார் கார்டோட நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. பேன் கார்டை சூஸ் பண்ணுறீங்கன்னா பேன் கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க. பேன் கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெண்டுத்துலையுமே ஆதார் கார்டு கொடுக்கலாம். இங்கேயும் ஆதார் கார்டு கொடுக்கலாம், இங்கேயும் ஆதார் கார்டு கொடுக்கலாம். பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு உங்களுடைய நேம் கேட்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் நேமுங்கிறது மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட். மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்னா வேற ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய 10th மார்க் ஷீட். 10th மார்க் ஷீட் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பேஸு. இந்த 10th மார்க் ஷீட்டை வச்சு தான் உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் வந்து எஸ்எஸ்சி வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அப்படியே இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. நேமுக்கு இடையில ஸ்பேஸ் இருக்குன்னா ஸ்பேஸை விட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இனிஷியல் லாஸ்ட்டாக இருக்குன்னா லாஸ்ட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இனிஷியல் ஃபர்ஸ்ட்டாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் எப்படி உங்கள் நேம் இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ண மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. என் 10th மார்க் ஷீட்டில் ஒரு நேம் இருக்குது, என்னுடைய ஐடி ப்ரூஃப்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஸ்பேஸ் விட்டு இருக்குது, டிகிரி சர்டிஃபிகேட்டில் ஸ்பேஸ் விட்டுருக்கு, 12th சர்டிஃபிகேட்டில் ஸ்பேஸ் விட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 10th தான் எல்லாத்துக்குமே பேஸு. அதுதான் எல்லாருமே செக் பண்ணுவாங்க. ஸோ 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் நேமே திரும்ப வெரிஃபை பண்ணுறதுக்கு அகைன் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலான்றதை கேட்பாங்க. ஆமாண்ணா எஸ் கொடுத்து என்ன நேம் சேஞ்ச் பண்ணிக்கிங்கன்றதை என்டர் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு திரும்ப கொடுத்துக்கோங்க. நேம் சேஞ்ச் பண்ணது இல்லைன்னா நோன்றதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஜெண்டர் கேட்கும். நீங்கள் மெயிலா, ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரான்ட்டு நீங்கள் என்ன ஜெண்டரோ அந்த ஜெண்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணுறதுக்கு ஜெண்டரை திரும்ப ஒரு டைம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்தும் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேவா? 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட்டு, மந்த், இயர் இருக்கோ அதை அப்படியே கம்ப்ளீட்டாக தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேட்டு, அடுத்த மந்த் அண்ட் இயர். இது தப்பு பண்ணீங்கன்னா சரி பண்ணலாம், ஆனால் தப்பே பண்ணாமல் நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு திரும்ப டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம் உங்கள் சர்டிஃபிகேட் எதுலையாவது இருந்துச்சுன்னா அது அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் சர்டிஃபிகேட் எதுலையும் உங்கள் ஃபாதர் நேம் இல்லைனா உங்கள் ஃபாதருடைய ஃபுல் நேம் என்னவோ அதை டீட்டெயிலாக அதில் என்டர் பண்ணிக்கோங்க. திரும்ப ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. மதர் நேம் அதே மாதிரி மதர் நேம் ஃபுல் நேம் எதுவோ அதை இதில் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு திரும்ப என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது 10th எந்த போர்டில் படிச்சிங்கன்னு கேட்டிருப்பாங்க. இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்தியாவில் உள்ள எல்லா எஜுகேஷன் போர்டும் இருக்கும். இதில் நீங்கள் தமிழ்நாடு போர்டில் படிச்சிங்கன்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன்றது கொடுத்துக்கோங்க. இதை நீங்கள் சிபிஎஸ்சியில் படிச்சிங்கன்னா சிபிஎஸ்சி சூஸ் பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணுறதுக்கு திரும்ப தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். சிபிஎஸ்சியில் படிச்சிங்கன்னா சிபிஎஸ்சி. ரோல் நம்பர் கேட்கும். இந்த ரோல் நம்பருங்கிறது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கும். இது சிலருக்கு ரோல் நம்பர்ன்னு இருக்கும், சிலருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருன்றது இருக்கும். இது வேற ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய மார்க் ஷீட்டில் ஃபுல்லாக நம்பர்ஸாக இருக்கும். ஒரு 6 digit 8 digit நம்பர்ஸாக வந்து இருக்கும். அந்த நம்பருங்கிறது நீங்கள் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு 10th புக்லெட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்களா, ஹால் டிக்கெட்டில் வந்து ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் பார்த்தா சீட் அலாட் பண்ணிப்பாங்க. அந்த நம்பர் தான் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் ரோல் நம்பர் இருக்கும். ஃபுல்லாக நம்பர்ஸில் தான் இருக்கும். எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரோ லெட்டர்ஸோ இருக்காது. நம்பர்ஸாக தான் இருக்கும். அதான் ரோல் நம்பர், அதான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லுவோம். அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க.
ரோல் நம்பர் திரும்ப ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது எந்த வருஷம் பாஸ் ஆனீங்கன்னு கேட்டிருப்பாங்க. 10th. ஓகேவா? நீங்கள் உங்களோட 10th மார்க் ஷீட்லேயே கொடுத்துருப்பாங்க. மார்ச் 2019 இல்லைனா ஏப்ரல் 2021 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எந்த வருஷமோ அந்த வருஷத்தை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணுறதுக்கு திரும்ப என்டர் பண்ணிக்கோங்க. தென் ஹையஸ்ட் எஜுகேஷன் லெவல்ன்றது கேட்கும். அதாவது நீங்கள் இப்போ வரைக்கும் ஹையஸ்ட்டாக என்ன முடிச்சிருக்கீங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா டிகிரியை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் 12th தான் ஹையஸ்ட்னா 12th இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணுறதுக்கு திரும்ப சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டிகிரி வந்து செகண்ட் இயர் படிக்கிறேன். அப்போ நான் என்ன சூஸ் பண்ணுறது? நீங்கள் செகண்ட் இயர் படிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணல. 12th தான் உங்கள் ஹையஸ்ட் கரெக்டாக. அப்போ 12th தான் இந்த இடத்துல கொடுக்கணும். எப்போ நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் இதில் டிகிரின்றதை என்டர் பண்ணணும். ஓகேவா? இப்போ கேண்டிடேட்டோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. இந்த மொபைல் நம்பரை ஃபுல்லாக என்டர் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் நம்பர் எப்பவுமே உங்கள் கையில் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அதில் தான் எல்லா அப்டேட்டுமே வந்து வரும். நீங்கள் ஃபர்தராக ஏதாவது பாஸ்வேர்டு மறந்துட்டுனாலுமே உங்களுக்கு ஓடிபிங்கிறது அதில் தான் வரும். ஸோ இதில் உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு இதில் சென்ட் ஓடிபின்னு வரும். சென்ட் ஓடிபின்றது. ஓகேவா? ஸோ இதில் சென்ட் ஓடிபியை கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி கரெக்ட்னா க்ரீன் கலரில் வந்துடும். அதுக்கப்புறமா உங்களோட இமெயில் ஐடி கரெக்டான இமெயில் ஐடியை தெளிவாக கொடுத்துக்கோங்க. அந்த இமெயில் ஐடி எப்போவுமே இருக்கும். கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி சென்ட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். இதில் சில சமயங்களில் ஓடிபி இங்கே தப்பாக என்டர் பண்ணிட்டீங்கன்னா ராங்னு வருமா? திரும்ப ஓடிபியை சென்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட் எடுப்பாங்க மொபைலுக்கு. அதே இது இமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா 20 மினிட் வந்து எடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு டைம் தப்பாயிட்டு அந்த திரும்ப சென்ட் ஓடிபி கொடுக்க 2 நிமிஷம் ஆகுதுன்னா அந்த செகண்ட்லேருந்து 2வது நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ட்ரை கொடுங்க. அதே மாதிரி இமெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், தப்பாக வருது அப்படின்னா அடுத்த டைம் கொடுக்கும்போது 20 மினிட் வெயிட் பண்ண சொல்லுதுன்னா அப்போத்துலேருந்து 20 மினிட்டுக்கு அப்புறம் தான் அடுத்த ட்ரை கொடுங்க. நீங்கள் இப்போ நீங்கள் திரும்ப கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து 20 மினிட் போய்கிட்டே இருக்கும். சரியான இதாக வராது. ஓகேவா? அதனால சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு கேப்சா மாதிரி வரும். அது நீங்கள் என்டர் பண்ணோன்னா பர்சனல் டீட்டெயில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக என்டர் பண்ணியாச்சுன்றது வரும். இப்போ என்ன ஆகுன்ற பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து வரும். இந்த பாஸ்வேர்டுங்கிறது டெம்பரவரி பாஸ்வேர்டு தான். உடனே நியூ ஒன் கிரியேட் பண்ணி ஆகும். ஸோ இதை சக்ஸஸ்ஃபுல்னு ஓகே கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரணும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபியூச்சரில் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை எஸ்எஸ்சி சைட்டில் லாகின் பண்ணுறதுக்கோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் கண்டினியூன்றது கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் புதுசாக கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு, கேப்சா இதை என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்லும். இப்போது இதில் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓல்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. டெம்பரவரியாக அந்த பாஸ்வேர்டு. தென் நியூ பாஸ்வேர்டு. இந்த நியூ பாஸ்வேர்டுங்கிறது எப்படி இருக்கணும்னா உங்கள் ஒரு கேபிட்டல் ஒரு 8 லெட்டர்ஸ் இருக்கணும், ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணிக்கோங்கன்னா உங்கள் நேம் வந்து இப்போ ராம்னு வச்சுக்கோமே, ராம் ஆர் கேபிட்டல், ஏஎம் ஸ்மால் லெட்டர். அடுத்தது ஒரு ஹேஷ்டேக் போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு நம்பர் 1 2 3 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு கரெக்டாகிடும். நான் 8 லெட்டர்ஸ் கேரக்டர்ஸ் ஒன்று 3 4 5 6 7 இங்கே ஒன்று ஒரு 4 வச்சுக்கோங்க. மொத்தம் 8 லெட்டர்ஸ் ஆச்சு. ஒரு கேபிட்டல் வந்துட்டு, ஸ்மால் லெட்டர் வந்துட்டு, ஸ்பெஷல் கேரக்டர் வந்துட்டு, லெட்டர்ஸும் வந்துட்டு. ஸோ இப்படி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நியூ பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு திரும்ப அதே பாஸ்வேர்டை போட்டு வச்சுக்கோங்க. தென் ஒரு செக்யூரிட்டி கொஷின் கேட்கும். 2 கொஷின், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஒரு கொஷினை சூஸ் பண்ணி ஆன்சர் போட்டுக்கோங்க. ஒரு கொஷினை சூஸ் பண்ணி ஆன்சர் போட்டுக்கிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ கிரியேட் பண்ண பாஸ்வேர்டும் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் தான் இனிமேல் ஒரு கேட்வே, ஒரு கீ மாதிரி எஸ்எஸ்சி வெப்சைட்டில் லாகின் பண்ணுறதுக்கு. பாஸ்வேர்டு கிரியேட்டட்னு வந்துட்டா தென் இமீடியட்டாக உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், புதுசாக கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு, ஒரு கேப்சா போட்டுக்கிட்டு லாகின் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டீட்டெயில்ஸ், உங்கள் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். இதில் உங்கள் கேட்டகரி சூஸ் பண்ண சொல்லுவாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எம்பிசி, டிஎன்சின்னு நிறைய கேட்டகரி உண்டு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி இந்த 5 கேட்டகரி மட்டும் தான். தமிழ்நாட்டில் இந்த கேட்டகரி வரீங்கன்னா நீங்கள் ஓபிசியாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் இமீடியட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டாம். ஆனால் டிவியில் நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். அந்த சமயத்தில் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டுங்கிறது க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னாடி எடுத்திருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. க்ரூஷியல் டேட்டுங்கிறது 31 ஜூலை, அதாவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட். ஓகேவா? இந்த டேட்டுக்கு முன்னாடி எடுத்திருக்கீங்களான்றதை பார்ப்பாங்க. உடனே இந்த டேட்டுக்கு முன்னாடி இப்போவே உடனே அப்ளை பண்ணுங்க. ஒரு 14 நாளில் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். ஸோ தமிழ்நாட்டுக்கு உள்ளவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வாங்கலாம், யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி வாங்குறது, எங்கே வாங்குறதுங்கிற டீட்டெயில்டு வீடியோ
நம்ம யூடியூப் சேனல் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 வீடியோ இருக்கும் ஓபிசி சர்டிஃபிகேட்னு, அந்த 2 வீடியோவும் பார்த்துங்க, டவுட் எல்லாமே கிளியர் ஆகும். ஸோ ஓபிசி இமீடியட்டாக வாங்கிருங்க. உங்கள் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரல்னா ஜென்ரல், ஓபிசினா ஓபிசி, இடபிள்யூஎஸ்னா எஸ்சி எஸ்னா என்ன கிடையாது சூஸ் பண்ணிட்டு திரும்ப வெரிஃபை பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி எல்லாரும் இந்தியன் தான், இந்தியன் கொடுத்துக்கோங்க. தென் விஷுவல் ஐடென்டிஃபிகேஷன் மார்க். விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்னா ஒன்றும் கிடையாது. உங்கள் தழும்பு மச்சம் விசிபிளாக எங்கே இருக்கோ அந்த பிளேஸை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு டிசபிலிட்டி இருக்கான்னு கேட்பேன். ஆமாம் ஆமா, நோனா நோ கொடுத்துக்கோங்க. டிசபிலிட்டி இருக்குன்னா டிசபிலிட்டி என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி இருக்குது, என்ன டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாம் என்டர் பண்ணணும். டிசபிலிட்டி இல்லைனா இந்த இடத்துல நோ கொடுத்துருக்கோங்க, இதெல்லாம் ஃபில் பண்ண வேண்டாம். அடுத்தது பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்பான். நிரந்தர அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ். பெர்மனன்ட் அட்ரஸை டீட்டெயிலாக கொடுங்க. ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பின்கோட் எல்லாமே தெளிவாக கொடுங்க. பெர்மனன்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் சேமான்னு கேட்பாங்க. ஆமானா எஸ் கொடுங்க. பெர்மனன்ட் அட்ரஸில் ஃபில் பண்ண டீட்டெயில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபில் ஆகும். இல்லை நான் ப்ரெசன்ட் அட்ரஸ் வேறனா ப்ரெசன்ட் நோன்னு கொடுத்துட்டு ப்ரெசன்ட் அட்ரஸை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்கன்னு சக்ஸஸ்னு வரும். ஸோ இதை ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் வரும். இதில் டிக்ளரேஷன், நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உண்மைதான், இதில் எதுவும் பொய்யான டீட்டெயில்ஸ் இல்லைன்ற மாதிரி கேட்கும். ஐ அக்ரி கொடுத்துட்டு ப்ரிவியூ ஓடிஆர் கொடுங்க. இந்த ப்ரிவியூ ஓடிஆரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் நேம், இந்த உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த பாயிண்ட் இதிலேருந்து உங்களுக்கு இப்போ வரைக்கும் லாஸ்ட் டிக்ளரேஷன் கொடுக்குற வரைக்கும் என்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணீங்களோ அது எல்லாமே தெளிவாகட்டும். அதை 1க்கு 2 டைம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக ரீட் பண்ணி எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோமான்னு பாருங்கள். தப்புனா திரும்ப அதை சரி பண்ணிக்கோங்க. தென் எல்லாமே கரெக்டுன்ற பட்சத்தில் டிக்ளேர் கொடுங்க. டிக்ளேர் ப்ரிவியூ ஓடிஆரில் உங்களுக்கு பிரிண்ட்ன்றதை காமிக்கும். ஓகேவா, அந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணி ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை பிரிண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக ஏதாவது இதுக்கு தேவைப்படும். ஓகேவா, ஸோ டிக்ளேர்ன்றது கொடுங்க. டிக்ளேர்ன்றது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் இந்த ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் எஸ்எஸ்சி வெப்சைட் லாகின் பண்ணி என்ன எக்ஸாம்ஸ்னாலும் அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி வரும். ஸோ ஓகேன்றது கொடுங்க. ஓகேன்றதை கொடுத்ததுக்கு அப்புறமா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சாச்சு. இனிமேல் டேரக்டாக எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ இதுலேருந்து எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ssc.government.in இந்த வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வெப்சைட்டுக்கு வந்தோடனே லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஸ்பெஷலான டேஷ்போர்டு வரும். அதில் பார்த்தீங்கன்னா எடிட் ரிஜிஸ்டர் டீட்டெயில் இருக்கா, இதில் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா இந்த எடிட் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் பண்ண மிஸ்டேக்ஸை சரி பண்ணிக்கணும். டேட்டை சேஞ்ச் பண்ணணும், நேம் எடிட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணணும், ரோல் நம்பர் சேஞ்ச் பண்ணி ஏதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இந்த எடிட் டீட்டெயில்ஸில் போய் சரி பண்ணிக்கிட முடியும். ஓகேவா, இப்போ டேரெக்டாக எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன அப்ளிகேஷன் லைவாக இருக்குன்றது வரும். நீ இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்க எக்ஸாம்ஸோடைய அப்ளிகேஷன் இங்கே இருக்கும், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் லைவ் எக்ஸாமினேஷனில் எம்டிஎஸ்ன்றது இருக்கும். அப்ளைன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னெல்லாம் தேவை என்னெல்லாம் வச்சுக்கணுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு ஃபில் ஃபார்ம்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே எல்லா டீட்டெயிலுமே இதில் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடும். இதில் எதையுமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம், எல்லாம் கரெக்டாக இருக்கான்ற மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தப்பாக இருக்குன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இனிமேல் தான் நாம டீட்டெயில் ஃபில் பண்ணணும். இதில் ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்றதை கேட்கும். உங்கள் ஹையஸ்ட் என்ன, நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்களா, அப்போ டிகிரி இந்த இடத்துல கொடுங்க. நீங்கள் 12th தான் முடிச்சிருக்கீங்களா, 12th இந்த இடத்துல கொடுங்க. இல்லை நீங்கள் 10th தான் முடிச்சிங்களா, 10th இந்த இடத்துல கொடுங்க. அடுத்தது குவாலிஃபைங் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்கும். இதில் நீங்கள் 10th டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ணணும். ஏன்னா எம்டிஎஸ் எக்ஸாம்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th எக்ஸாம். ஸோ இதில் குவாலிஃபைங் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுங்கிறது 10th தான். ஸோ 10th டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் என்டர் பண்ணணும், டிகிரிக்குள்ளது கொடுக்கக்கூடாது. ஸோ இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்கும். டிகிரின்றதை கொடுத்துக்கிட்டு எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் என்னன்னா பாஸ்டா இல்லை அப்பியரான்றதை கேட்கும். நீங்கள் பாஸ்டாக எல்லாருமே ஆயிருப்பீங்க, அப்போ தான் 18 years ஆயிரும். அப்போனா தான் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். பாஸ்ட்ன்றது இருக்கும். பாஸ்ட்ன்றது கொடுத்துக்கிட்டு எந்த வருஷம் பாஸ் ஆனீங்கன்றது கொடுத்துக்கோங்க. எந்த போர்டில் படிச்சிங்க, நேம் ஆஃப் த போர்டு, எந்த ஸ்டேட், அதாவது தமிழ்நாட்டில் படிச்சிங்களா கேரளாவா எதுன்றதை சூஸ் பண்ணிட்டு எந்த போர்டில், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் கொடுத்துட்டு 10th ரோல் நம்பர் இதில் என்டர் பண்ணிவிட்டு 10th எல்லாருக்குமே பர்சன்டேஜ் தான் கரெக்டா. நீங்கள் எடுத்த மார்க்கை 500ஆல் டிவைட் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்த மார்க் இப்போ வந்து 400 இருக்குமே, அந்த 500ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். அந்த பர்சன்டேஜை இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. சிஜிபியை ஃபில் பண்ண வேண்டாம், 2ல் 1 ஃபில் பண்ணால் போதும். அண்ட் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்கும். ஆமாம் நோனா நோ கொடுத்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா நீங்கள் இந்த டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவையான்னு கேட்பாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வீடியோ பாருங்கள், அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் யாருக்கெல்லாம் தேவை இல்லைன்ற சொல்லியிருக்கோம். இப்போது இந்த எக்ஸாமில் 18லேருந்து 25, 18லேருந்து 27 2 கேட்டகரிக்கு தான் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸாக ஃபில் பண்ணுறாங்க. ஓகேவா,
இல்லை ஓபிசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசி கேண்டிடேட் இந்த போஸ்ட்டுக்கு 28 வயசு வரைக்கும், இந்த போஸ்ட்டுக்கு 30 வயசு வரைக்கும் எழுதுது. அதே இது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதாவது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 30 வயசு வரைக்கும், இதில் பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்குமே உண்டு. ஓகேவா? ஒருவேளை நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, உங்கள் வயசு 29 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு எஸ்ன்னு கொடுத்து அப்ளை பண்ணணும். இதே இது நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, உங்கள் வயசு 26 இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இந்த கேட்டகரி போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும். ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும்னா எஸ், இல்லைனா நோன்றதை கொடுங்க. உங்கள் வயசு இதுக்குள்ளே இருக்குன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு எஸ்ன்றதை கொடுத்துருவாங்க, நோ தான் கொடுக்கணும். ஓகே, 18லேருந்து 27க்குள்ள 25க்குள்ளே இருக்கா ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு நோ கொடுத்துருங்க. அடுத்தது ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன கேட்டகரின்னு கேட்பாங்க. ஜென்ரலா, ஓபிசியா, எஸ்சி எஸ்டியா, இல்லைன்னா என்ன இதுக்கு நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுதோ அந்த கோடை வந்து சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? உங்கள் டீட்டெயில்ஸை ஃபர்தராக வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணலாமான்னு கேட்பாங்க. இந்த இடத்துல நோ கொடுங்க, ஏன்னா இதில் ஃப்ராட் கால்ஸ் நிறையா வரும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டரை சூஸ் பண்ணணும். 3 ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர்ன்றதான் எக்ஸாம் சிட்டி. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் என்ன சிட்டி இருக்கோ அதை மொதல் ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. மோஸ்ட்லி இதுதான் எக்ஸாம் சென்டராக வரும். புதுச்சேரியில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் மொதல் ப்ரிஃபரன்ஸாக புதுச்சேரியே கொடுங்க. ஆனால் எக்ஸாம் சென்டருங்கிறது உங்களுக்கு சென்னை தான் வரும். இது புதுச்சேரி இவங்க மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு மட்டும் இது மட்டும் மாறும். மற்ற எல்லாருக்குமே நீங்கள் ஃபஸ்ட்டு சிட்டி உங்கள் சிட்டிக்கு பக்கத்தில் உள்ளதை ப்ரிஃபரன்ஸ் தான் வந்து கொடுங்க. அடுத்து 2வது சிட்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் உள்ளது, 3வது சிட்டி இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் உள்ளதை கொடுங்க. எப்படியும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உள்ளது தான் எக்ஸாம் சென்டராக வரும். புதுச்சேரிக்கு மட்டும் கொஞ்சம் சென்னைன்னு வரும். ஸோ அடுத்தது எக்ஸாம் எந்த லாங்குவேஜ் எழுத ஆசைப்படுறீங்கன்னு கேட்கும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இது ரெண்டுமே டிஃபால்ட் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இதில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற மட்டும் இந்த 2 லாங்குவேஜுமே எதில் கொஸ்டின் பார்க்க ஆசைப்படுறீங்கன்றதை கேட்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இங்கிலீஷில் தான் எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இங்கிலீஷ்ன்றதை கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டிஃபால்ட் லாங்குவேஜில் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் இது 2 மட்டும் காட்டும். நீங்கள் தமிழ்லையும் எழுதிக்கலாம், மலையாளத்தில் எழுதிக்கலாம். இப்போ தமிழ் எழுத ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறப்போ இந்த இடத்துல தமிழ்ன்றதை கொடுத்துக்கோங்க. தமிழ் வெரிஃபை பண்ணுறதுக்கு தமிழ்ன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொஷின் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ் இந்த 3ல் எந்த லாங்குவேஜில் கொஷின்ஸை டிஃபால்ட்டாக பார்க்க ஆசைப்படுறீங்கன்றதை கேட்கும். இது இங்கே அப்ளை பண்ணுறப்ப கொடுத்தா தான் அங்கே அதை காட்டும். ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தமிழ் இங்கே கொடுக்காம எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து தமிழ் இங்கே கொடுக்காம அப்ளை பண்ணுறப்ப வெறும் இங்கிலீஷ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸாம்ஸில் தமிழ்ன்றதை காட்டாது. நோட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு டிசபிலிட்டி இருக்கான்றதை கேட்பாங்க. பிளைண்ட்னஸ் டிசபிலிட்டி 40%க்கு அதிகமாக இருக்கான்னு கேட்பாங்க. ஆமாம் ஆமாம், நோனா நோ கொடுத்துக்கோங்க. இது டிசபிலிட்டி உள்ளவங்க தான் ஃபில் பண்ணணும். ஓகேவா? டிசபிலிட்டி இல்லாதவங்க இதுக்கு நோன்றதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது போத் ஆம் அஃபெக்டட் அதில் பார்த்தீங்கன்னா 40%க்கு அதிகமாக இருக்கான்னு கேட்பாங்க. ஆமாம் ஆமாம், நோனா நோ கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே டிசபிலிட்டி உள்ளவங்க தான் கொடுக்கணும், மற்றவங்க நோன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து டிசபிலிட்டி உள்ளவங்க தான் இதெல்லாம் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா உங்களால், ஏன்னா பிளைண்ட்னஸ் அதிகமாக இருந்தாலோ இல்லை ஹேண்டை வச்சு எழுத முடியாது, ஹேண்டை வச்சு ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ண முடியாதனால அவங்களுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்படி வேணுமா வேண்டாமான்னு கேட்பாங்க. ஆமாம் ஆமாம், நோனா நோன்னு கொடுத்து வச்சுக்கோங்க. தேவைன்னா எஸ், தேவைன்னா நோன்னு கொடுத்து வச்சுக்கோங்க. டிசபிலிட்டி இல்லாதவங்க இதை ஃபில் பண்ணக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கிரைப் தேவையான்னு கேட்பாங்க. அதாவது உங்களால் ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுல டிஃபிகல்ட்டி இருக்குது, உங்களுக்கு ஸ்கிரைப் வேணுமான்னு கேட்பாங்க. ஸ்கிரைப்னா யாருன்னா உங்களுக்கு பதிலாக ஒருத்தங்க கொஷின்ஸை ரீட் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டு ஆன்சரை ஃபில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன கண்டிஷன்னா அவங்க எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது, உங்களை விட எஜுகேஷன் லெவலில் கீழே இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் ஸ்கிரைபாக வந்து வருவாங்க. ஸோ இதில் ஸ்கிரைப் வேணும்னா ஆமாம், நோனா நோ கொடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கிரைப் வேணும்னா ஸ்கிரைப் நீங்களா அரேஞ்ச் பண்ணிப்பீங்களா இல்லை எஸ்எஸ்சி அரேஞ்ச் பண்ணுமான்றது கேட்பாங்க. நீங்களா அரேஞ்ச் பண்ணிப்பேன்னா எஸ்ன்றதை கொடுங்க, இல்லை என்னால் அரேஞ்ச் பண்ண வேணா நோன்னு கொடுத்துக்கோங்க. உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னா எஸ்எஸ்சி அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணுறவங்க என்ன லாங்குவேஜ் பேசணுன்றதை கேட்பாங்க, என்ன லாங்குவேஜ்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் டிசபிலிட்டி உள்ளவங்க தான் ஃபில் பண்ணுவாங்க, மற்றவங்க நோன்றதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்டானது, நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்றதை இந்த இடத்துல தான் கொடுக்கணும். அதை இப்போ தான் கொடுக்க முடியும், லேட்டராக கொடுக்க முடியாது. ஒன்ஸ் அப்ளை பண்ணி ஃபார்ம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டுனா அதுக்கப்புறம் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. இதையுமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லையும் எல்லா பாக்ஸ்லையும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை ஷேர் பண்ணுறோம். அதில் 79th பேஜ் 79th பேஜில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இதில் நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கீங்க, அதாவது எங்கெல்லாம் ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எம்டிஎஸ் போஸ்ட்டு தான் எனக்கு தேவை, ஹவல்தார் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எம்டிஎஸ் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. எம்டிஎஸ் தமிழ்நாடு கோடு என்ன 62, அடுத்து ஆந்திரா கோடு என்ன 61, தெலுங்கானா கோடு என்ன 63, ஹவல்தார் எம்டிஎஸ் கர்நாடகா கோடு என்ன 67, எம்டிஎஸ் கேரளா கோடு என்ன 68. நான் எம்டிஎஸ்ல நம்ம நெய்பரிங் ஸ்டேட் உள்ளது மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறேன்னா இந்த கோடெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? இந்த கோடில் மொதல் ப்ரிஃபரன்ஸாக தமிழ்நாடே கொடுங்க, ஏன்னா தமிழ்நாடு தான் நீங்கள் வேலை பார்க்க ஆசைப்படுங்க. அப்போ மொதல் ப்ரிஃபரன்ஸ்
62. அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள நீங்கள் நோட் பண்ணியிருக்க ஜஸ்ட் ஓகே, மிச்சம் நீங்கள் நோட் பண்ணியிருக்க கூடலாம். அதுக்கு அடுத்தது 1 by 1 நீங்கள் கொடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா 1 by 1 நீங்கள் கொடுங்க. இந்த எல்லா பாக்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னன்றதை பார்த்தீங்கன்னா இதில் எம்டிஎஸ் அதர்ஸ்ன்னு இருக்கா. எம்டிஎஸ் அதர்ஸ்னா நம்ம எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுறா நினைப்பாங்க. இதை மட்டும் கொடுத்துடாதீங்க. எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட ஸ்டேட் எல்லாமே கொடுத்துட்டு கடைசியாக இது கொடுங்க. எம்டிஎஸ்க்கு மட்டும் தான் இது பண்ணணுமா, ஹவல்தாருக்கு சேர்த்து கொடுக்க கூடாதுன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு எம்டிஎஸ்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹவல்தாரோட சென்னை கோடு என்னது 59, ஹவல்தார் ஹைதராபாத் கோடு என்னது 58, ஹவல்தாருக்கு ஜிஎஸ்டி கோடு என்னது 57. இதெல்லாம் அதுக்கு அடுத்ததாக கொடுங்க. நீங்கள் எதெல்லாம் ஃபஸ்ட்டு வேலை பார்க்க ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் கிடச்சா எனக்கு பரவாயில்லன்றதெல்லாம் அதுக்கடுத்து 1 by 1 கொடுங்க. நீங்கள் கொடுத்த ஆர்டரை தான் கட் ஆஃபாக செக் பண்ணுவாங்க. தமிழ்நாடோட நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கொடுத்துருக்கீங்க, அடுத்தது ஆந்திராவோட கோடு என்னது 61 கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இப்போ தமிழ்நாடுக்கு கட் ஆஃப் வந்து ஒரு 125 வைக்கிறாங்க. நீங்கள் எடுத்த மார்க் 130ன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரிஃபர் இது வந்து தமிழ்நாடு கொடுத்துருக்கீங்க, 125ங்கிறது கட் ஆஃப். நீங்கள் எடுத்த மார்க் அதை விட அதிகமாக இருக்குன்னா அதுதான் உங்களுக்கு வேலையில் வந்து கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் எடுத்த மார்க் வந்து 125 தமிழ்நாடோட கட் ஆஃப் 130ன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தமிழ்நாடு கிடைக்காது. ஆந்திரா 61 ஆந்திராவோடைய கட் ஆஃப் வந்து 120 தான் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை விட அதிகம்னா உங்களுக்கு ஆந்திராவில் ஜாப் வந்து கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆர்டரில் கொடுத்தீங்களோ அதில் தான் கட் ஆஃபை செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ்நாடுடைய எம்டிஎஸ் கொடுத்துருக்கீங்க, அது வந்து கிடைக்கல. அடுத்தது ஆந்திராவுடைய எம்டிஎஸ் வந்து கொடுத்துருக்கீங்க, அது கிடைச்சிட்டு. மூணாவது ஹவல்தார் தமிழ்நாடோட இது வந்து கொடுத்துருக்கீங்க, ஹவல்தாரோட கட் ஆஃபும் கிளியர் பண்ணிருக்கீங்க, இதையும் கிளியர் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தனால ஆந்திரா தான் கிடைக்கும், ஹவல்தார்ன்றது கிடைக்காது. இது நல்லா நோட் பண்ணிக்கிட்டு நல்லா தெளிவாக யோசிச்சு ஃபஸ்ட்டு எம்டிஎஸ்ல உள்ள நெய்பரிங் ஸ்டேட் தமிழ்நாடு கொடுத்து நெய்பரிங் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஹவல்தார்ன்றது கொடுங்க. இல்லைனா தமிழ்நாடு எம்டிஎஸ் கொடுத்துட்டு சென்னை கஸ்டம்ஸ் ஜிஎஸ்டி ஹவல்தார் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நெய்பரிங் ஸ்டேட்ன்றதை கொடுங்க. ஓகேவா? எல்லாமே கொடுக்கலாம். முதல்ல உங்களுக்கு எங்கே விருப்பமோ அதெல்லாம் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதில் தான் நிறைய பேரோட ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகும். ஃபோட்டோ லைவாக கேப்சர் பண்ணுறது, சிக்னேச்சர்ஸ் தான் அப்லோட் பண்ணுறது. ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறதுக்கு எப்படி, சிக்னேச்சர்ஸ் எப்படி கரெக்டாக அப்லோட் பண்ணுறது. ஏன்னா சிக்னேச்சர்ஸ் நான் அப்லோட் பண்ணிங்கன்னா ராங் எரர்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஃபோட்டோவை எப்படி கேப்சர் பண்ணுறதுனா நீங்கள் ஃபோட்டோ டூ க்ளோஸாக இருக்குது, பிளர்ராக இருக்குது, பிரைட்டாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள். இதில் டீட்டெயிலாக எப்படி ஃபோட்டோவை லைவாக கேப்சர் பண்ணுறது, பிசிலேயா இருக்கட்டும் மொபைல்லையா இருக்கட்டும், இல்லை பிசிலேயே அப்ளை பண்ணாலும் மொபைலில் எப்படி ஃபோட்டோவை கேப்சர் பண்ணி இதில் அப்லோட் பண்ணுறது, சிக்னேச்சரை என்ன மாதிரி ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும், சிக்னேச்சர் என்ன சைஸில் இருக்கணும், என்ன டைமென்ஷனில் இருக்கணும், சிக்னேச்சர் எப்படி போட்டிருக்கணுங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு இந்த லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறது, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் டவுட்டுங்கிறது கிளியர் ஆகும். இதை பார்த்துட்டு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்ஸை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறமா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண எல்லாமே காட்டும். ஸ்டார்டிங்கில் இருந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த டீட்டெயில்ஸில் இருந்து இப்போ வரைக்கும் கொடுத்த எல்லாமே காட்டும். நல்லா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோ கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ எடுக்கிறப்போ தெளிவாக இருக்கணும். ஃபோட்டோ வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடாது. உங்கள் செஸ்ட் வரைக்கும் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஸ்பெக்ஸ் போடக்கூடாது. நீங்கள் ஸ்பெக்ஸ் போடுறவங்களா இருந்தாலும் ஸ்பெக்ஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்காதீங்க. கூலிங் கிளாஸும் போடக்கூடாது. தென் அடுத்து மாஸ்க்லாம் போட்டுக்கூடாது. ஃபோட்டோ எடுக்கிறப்போ நல்லா பிரைட் லைட்டில் கொஞ்சம் ஒன் ஹேண்ட் டிஸ்டன்ஸில் கேமராவை வச்சு லைவாக கேப்சர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பாருங்கள், டீட்டெயிலாக புரியும். ஓகேவா? ஸோ ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா, சிக்னேச்சர் இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? சிக்னேச்சர் இப்போ உங்களோட நேம் விஜய்னா இப்படி இருக்கணும். சிக்னேச்சர் இப்படி இருக்கக்கூடாது. விஜய்னா வெர்டிக்கலாக அப்லோட் ஆகக்கூடாது, ஹரிசாண்டலாக தான் இருக்கும். இது எல்லாமே கரெக்டுன்ற பட்சத்தில் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி கொடுத்துட்டு இங்கே ஒரு கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை இதில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்ன்றது கொடுங்க. ஃபார்மை சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணியாச்சு. எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஃபீஸ் பே பண்ணணும். இந்த ஃபீஸ் யார் பே பண்ண வேண்டாம்னா விமன் கேண்டிடேட் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், மெயில் அண்ட் ஃபீமேல் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். அப்போ யார் தான் பே பண்ணணும்னா மெயில் கேண்டிடேட், ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த 3 கேட்டகரியில் உள்ள மெயில் கேண்டிடேட் மட்டும்தான் ஃபீஸ் பே பண்ணணும். அவங்க பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா ஃபீஸ் பே பண்ணுறதை காட்டும். அதை கிளிக் பண்ணி யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு மூலமாக ஃபீஸ் பே பண்ணிக்கோங்க. விமன் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி, டிசபிலிட்டி உள்ளவங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எக்ஸம்ப்டட்னு வந்துடும். நீங்களாம் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஒன்ஸ் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபீஸ் பே பண்ணிவிட்டு இல்லைனா நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டாதவங்க நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டேஷ்போர்டு வரும். அதில் இந்த இடத்துல பிரிண்ட்ன்றதை காட்டும். இந்த பிரிண்ட்ன்றதை இந்த மை அப்ளிகேஷனில் போனீங்கன்னா இந்த இடத்துல பிரிண்ட்ன்றதை காட்டும். அந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா டாப்பில் ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு இருக்கும்.
அப்ளிகேஷன் ரிசீவ்டு, ப்ரொவிஷனலி அக்செப்டடு, கண்டென்ட் நாட் வெரிஃபைடுன்னு இருக்கும். கண்டென்ட் நாட் வெரிஃபைட்னா நம்ம அப்ளை பண்ணது மிஸ்டேக் ஆகிட்டா இல்லை ஏதாவது தப்பு இருக்கா, நம்ம ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களான்ற நிறைய டவுட் வரும். கண்டென்ட் நாட் வெரிஃபைட்னா வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் தான் கண்டென்ட். நீங்கள் எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கீங்க, ப்ரிஃபரன்ஸு, டேட்டா பற்றி எல்லாமே கொடுத்துருக்கீங்க, எங்கே படிச்சிருக்கீங்க எல்லாமே, இதெல்லாம் தான் கண்டென்ட்னு சொல்லணும். டீட்டெயில்ஸ் தான் கண்டென்ட். இந்த கண்டென்ட் நாங்கள் என்ன வெரிஃபை பண்ணல. இந்த கண்டென்ட்டை எப்போ வெரிஃபை பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் தான் வெரிஃபை பண்ணுவாங்க. அது வரைக்கும் எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். ஸோ கண்டென்ட் நாட் வெரிஃபைனா ஒரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரொவிஷனலி அக்செப்டட், அப்ளிகேஷன் ரிசீவ்டு இருக்குல்ல, அதோட போதும். கண்டென்ட் நாட் வெரிஃபைனா பயப்பட வேண்டாம். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸை தான் வெரிஃபை பண்ணாமல் இருக்காங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். இது ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த 100 days கோர்ஸில் கட்டாயமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதாக இந்த கோர்ஸ் கட்டாயம் இருக்கும். ஜாயின் பண்ணுறது மூட்டி இந்த ஸ்டடி பிளான் வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். இன்னுமே உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். என்ன டாபிக் மட்டும் படித்தா போதுங்கிற அந்த ஒரு ஐடியா கிளியராக கிடைக்கும். அதுக்கப்புறம் இமீடியட்டாக இந்த கோர்ஸில் இருந்து எல்லாமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கிளாஸஸ்க்கான லிங்க் இது டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. MTS 10ங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இந்த MTS எக்ஸாம்ஸில் இந்த வேகன்சி உங்களால் கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோக்கான லிங்க் மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கோம். கட்டாயம் பாருங்கள். வீடியோட எண்ட்லையுமே அட்டாச் பண்ணுறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே நம்ம மெயில் ஐடி இருக்குது, அதுலேயும் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட் வந்து கேளுங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.